ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார். மிக மிக பலமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய ராசியிலிருந்து புதன் பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தில் பதிக்கின்றது. ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மிதுன மாதம் சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. அதாவது ராசிதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றதால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கைகூடும். அது மட்டும் இல்லைங்க, 2ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்குமான அதிபதி யார் அப்படின்னா அந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்று 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பணவரவு, தனவரவு, அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பல விதங்களில் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது. அப்போ என்ன பண்ணுங்க, வரக்கூடிய வருமானத்தை அள்ளி செலவு செஞ்சிடாம, ஓகேங்களா, அதிலிருந்து ஒரு பகுதியை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.